ஹலோ, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவள் பேர் கீர்த்து. நூடுல்ஸ் மண்டை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நூடுல்ஸ் மண்டை. அதுதான். நான் வந்து சென்னை வந்து 3 years ஆச்சு. அவள் சென்னை வந்து 2.5 years ஆச்சு. ஸோ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவள் கூட பேசிகிட்டு தான் இருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் டேயும் நான் தான் பேசினேன். இப்போ வரைக்கும் நாங்கள் பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி ஸ்விட்ச் ஆனோம் கம்பெனி. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா, நான் டீ நல்லா குடிப்போம். அதனால தான் எங்களுக்கு 2 பேருக்கு வைப் செட் ஆச்சு. இல்லைனா கண்டிப்பாக சுத்தமாக பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா அடிக்கடி டீ ஷாப் போய் அவளோட ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு டீ வாங்கி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கிட்ட குடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீ குடிக்கிறோன்றது தாண்டி அங்கே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி காசிப்னு சொல்ல முடியாது, அன்ஃபில்டர்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. லைக் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரூத் சொல்கிற மாதிரி இருக்கும்ல. ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ப்ளெயினாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மாதிரி ஷேர் பண்ணிப்போம். இப்போ 3 நாள் நான் அவகிட்ட பேசலை. டீ குடிக்கிறேங்க, குடித்த மாதிரியே இல்லை. நான் அவகிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட மட்டும் தான் நான் டீ நிறைய குடிக்கிறேன் அப்படி. ஏன்னா ஆஃபீஸ் போனால் எதுக்கு எடுத்தாலும் டீ குடிப்போங்க. இந்த ரீசன் தான் இல்லை, என்ன ரீசனாக இருந்தாலும் டீ குடிக்க போகலாம். லைக் ஒன்று நான் கூப்பிடுவேன், இல்லைன்னா அவள் கூப்பிடுவா. 2 பேரும் டீயை விடணும்னு நினச்சோம். பட் ஆனால் எங்கள் 2 பேர்த்தாலையுமே விட முடியல. ஸோ ஓகே, கம்மி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அவளோட மட்டும்தான் நான் டீ குடிக்க போவோம். மற்ற யார் கூடயுமே நான் போகிற அவ்வளோ செட் ஆகலை. இப்போ என்னென்னா 3 நாளாக பேசலை. என்னால் டீ குடிக்க முடியல, அவளோட பேசவும் முடியல. வாட் ஷுட் ஐ டூ? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.